welcome to my channel Love to Beautify. நான் மதுரகுவலன். ஸோ நம்ம வந்து ஃபெஸ்டிவ் சீசனோட ஃபைனல் மேக்கப் லுக்கில் இருக்கோம். ஸோ மேக்கப் லுக் 4 இன்றைக்கி நம்ம வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம வந்து வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருப்போம். ஸோ ஏன் இந்த வீடியோ டிலே ஆச்சு அப்படிங்கிறதுக்கான கொஞ்சம் ரீசன்ஸ் இருக்குது. நான் என்டையர் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நான் அதை எடிட் பண்ணலான்ட்டு ஒரு 2 days கழிச்சு எடுக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அதில் என்னோடய வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. லைக் என்னோடய மைக்ரோஃபோனோட பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு. நானும் அது என்னால் நோட்டீஸ் பண்ணல. ஸோ மை பேட். எனக்கு இப்போ இமீடியட்டாக வந்து செல்லும் போய் மாத்திரக்கில்ல. ஸோ என்னோடய மைக்ரோஃபோன் என்னோடய இயர்ஃபோனோட மைக்ரோஃபோனில் தான் வச்சு பேசிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய ஹெல்த்தும் கொஞ்சம் அவ்வளோவா ஆன் அ ப்ராப்பர் சைடு இல்லை. லைக் ஐ ஹாவ் காட் வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ எனக்கு சளி அண்ட் ஃபீவர் இருந்தது, விச் ஆக்சுவலி என்னோடய ஐஸுக்கும் பரவிடுச்சு. ஸோ என் ஐஸ் எல்லாமே வந்து வைரலாக இன்ஃபெக்ட் ஆகிருந்துச்சு. இட் வாஸ் ஸோ ரெட். ஸ்டில் நீ என் கண்ணை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், கீழேங்கெல்லாம் இன்னும் ரெட்டாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்க. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு டிலே. எனக்கும் இதை கொஞ்சம் என்னோடய ஐஸ் வந்து 2 ஐஸும் ரொம்ப கம்ப்ளீட்டடாக இருந்தது. அதனால வந்துட்டு சரி ஓகே, நான் கொஞ்சம் ஓகேயான பிறகு சீக்கிரமாக எனக்கு சரியாயிடும், வெயிட் பண்ணிக்கலாம் ரொம்ப வெயிட் பண்ணேன். பட் இது இன்னி கம்ப்ளீட்டாக சரியாகிற மாதிரி எனக்கு தெரியலை. என்னால் இந்த வீடியோஸை போஸ்ட்போன் பண்ணவும் முடியலை. ஏன்னா அது நார்மல் வீடியோவாக இருந்தால் கூட ஒரு பிரேக் எடுத்து பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபெஸ்டிவ் சீரியஸ் அண்ட் நான் இது வந்து கிவ் அவே போயிட்டு இருக்கு அண்ட் கான்டெஸ்ட் நடந்துட்டுருக்குங்கிறதுனால நான் வந்து ஏதாவது ஃபைனல் வின்னர் ரிவீல் பண்ணுற வீடியோ. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு டிலே. வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வின்னர்ஸ் யார் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த மேக்கப் லுக் 4 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 piece ட்ரெஸ். இது வந்துட்டு ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் ட்ரெஸ். இதோட ஃபுல் அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வீடியோட எண்டில் வந்து என்னோடய ஃபுல் வியூ, என்னோடய ஹேர் டூ எல்லாமே பார்ப்பீங்க. அது ஒரு சிம்பிள் பிரைடட் ஹேர் டூ. ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு பிரைட் அண்ட் இங்கேருந்து ஒரு பிரைட் எடுத்து போனி டெயில் போட்டு அதில் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் என்னோடய சிம்பிள் ஹேர் டூ. அண்ட் இந்த ஐ மேக்கப்பும் வந்து என்டர்லி ரொம்ப ஈஸியாகவும் குவிக்காகவும் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியான ஒரு ஐ மேக்கப் தான் இதில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரைமராக. அதுக்கப்புறமா அர்பன் பொட்டானிக்ஸோட மாய்ஸ்சரைசர் எடுத்து என் ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைமர், கலர் பார் ப்ரைமர் நான் அப்ளை பண்ணிவிட்டு எங்கே வந்து போர்ஸ் ஜாஸ்தியாக விசிபிளாக இருக்கோ அங்கே மட்டும் ஜாஸ்தியாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரைமர். அண்ட் ஃபுல் ஃபேஸ்க்கு கவர் பண்ண பிறகு ஃபஸ்ட் நம்ம ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஐக்கு வந்து ஏஜ் ரிவைன் கன்சீலர் ஃப்ரம் மேபிலைன் எடுத்திருக்கேன். என்னோட ஐஸ்க்கு வந்து பேஸாக அது செட் பண்ணிருக்கேன். ஸோ ஆக்சுவலி அது போட்ட பிறகு ஃபஸ்ட்டு என்னோடய ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி நான் கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுவும் இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அன்றைக்கி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோடய 2 கண்ணுலேயும் செலோ டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் விங் வரணும்னு உங்களுக்கு இன்னொரு ட்ரிப்பும் சொல்கிறேன். வி ஷேப்பில் இன்னொரு ஐயில் இதை செலோ டேப்பும் எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஐலைனர் ட்ரா பண்ணலாம். நான் வந்து கிளிமர் ஸ்டிக் காஜல் ஃப்ரம் மிஸ் கிளேர் எடுத்திருக்கேன். அது வந்து இது ஒரு மின்ட் க்ரீன் கலர் எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அந்த டேப் விட்டு போகாது. ஸோ அழகான ஷேப் கிடைக்கும். ஸோ என்னோடய கண்ணு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு நல்ல டார்க்கான கோட்டிங் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது நிக்ஸோட அல்டிமேட் பிரைட் பேலட் எடுத்துகிட்டு அதில் ஒரு க்ரீன் கலர், சேம் க்ரீன் கிட்டத்தட்ட அதே வந்து என்னோடய ஐஷேடோ ப்ரஷில் எடுத்து அதுக்கு மேலே வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐஷேடோ வந்து இன்னும் டார்க்காகவும் இருக்கும், ரொம்ப நேரம் ஸ்டேவும் ஆகும். ஸோ ஒரு க்ரீமியர் பென்சிலில் மேலே ஒரு பவுடர் போட்டு செட் பண்ணோம்னா ரொம்ப நேரம் வரும். இப்போ என்னோடய செல்லோ டேப் நான் எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கத்தியாட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இவ்வளோ ஷார்ப்
வேண்டான்னு நான் வந்து லைட்டாக அதை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்படியே விட்டாலும் அழகாக தான் இருக்கும். என்னோட கீழே லோவர் லேஷ்க்கு பார்த்தீங்கன்னா அதே க்ரீன் பாருங்கள், வெறும் ஐ ஷேடோ மட்டும் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அந்த பென்சில் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் என்னோடய க்ரீஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் எம்டியாக இருக்குது, ஸோ அதை டிஃபைன் பண்ணணுன்ட்டு என்னோடய ட்ரெஸ்ஸில் இருக்கிற அதே ஒரு ரெட் கலர் எடுத்து என்னோடய க்ரீஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய இன்னர் கார்னர் ஆஃப் த ஐக்கும் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீனை. இப்போ என்னோடய 2 கண்ணுக்கும் நான் வந்து ஐ ஷேடோ ஐ மேக்கப் முடிச்சாச்சு. ஸோ என்னோடய ஐப்ரோஸ் வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து மஸ்காரா ஐ லேஷ்க்கு போட போகிறோம். ஸோ கேர்ள் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேபிலைன் ஹைப்பர் கேர்ள் மஸ்காரா வந்து நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப லைட்டான கோட் தான் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பிளாக் கலர் காஜல் அப்ளை பண்ணலாம். எனக்கு ஐ இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால நான் வந்து அப்ளை பண்ணலை. அடுத்தது ஃபேக் ஐலேஷ். ஸோ ஃபேக் ஐலேஷ் வந்து இது ரொம்ப ஒரு நேச்சுரலான லேஷ். இது வந்து ஒரு ட்ரமாட்டிக் லேஷ் இல்லை, பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்ப ஹெவியாக இருக்காது, லேஷ் ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் நம்ம மஸ்கரா எடுத்து லோவர் ஐலேஷ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப். ஸோ வந்து நான் மேபிலைனோட ஃபவுண்டேஷன் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு புது ப்ராடக்ட் எடுத்திருக்கேன், வித் சிட்ரஸ் அப்படிங்கிற வந்து ஒரு சிரம். இது மெயினாக வந்து ஆயில் பேஸ் சிரம். நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போடுறேன். நீங்கள் வேணும்னா இது ஃபவுண்டேஷன் கூட நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அது இண்டிவிஜுவலாக அது எவ்வளோ க்ளோ கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் இண்டிவிஜுவலாக போட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த க்ளோ சூப்பரான ஒரு க்ளோ இது. உங்களுக்கு இவ்வளோ ஹெவி க்ளோ வேணாம் அப்படின்னிங்கன்னா எனக்கு ஆக்சுவலி இவ்வளோ க்ளோ வேண்டான்ட்டு நான் வந்து அந்த பவுடர் எடுத்து நான் ஹெவி க்ளோவை வந்து கொஞ்சம் சப்டில் பண்ணுறேன், சப்டில் ஆக்குறேன். நான் ஒரு ஹெவி பவுடர் ப்ரஷ் எடுத்து பண்ணுறேன். அண்ட் வந்து மெகா க்ளோ பேலட் ஃப்ரம் வெட் அண்ட் வைல்டு கான்டூர் பேலட் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸில் இருக்க ஹைலைட்டிங் ஷேட் எடுத்து போடுறேன், எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ. அதுக்கப்புறம் கான்டூர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப லைட் கான்டூர் தான் பண்ணியிருக்கேன். ஒரு அதே பேலட்டில் இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேட் கான்டூர் ஷேட் எடுத்து ஹெவி கான்டூர் பண்ண ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய நோஸ் நான் இப்போ கான்டூர் பண்ணுறேன். ஒரு லைட் பென்சில் எடுத்து என் நோஸ் கான்டூர் பண்ணுறேன். ஏன்னா என் நோஸ் வந்து ரொம்ப பிளண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால அதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அதை வந்து கான்டூர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா என் நோஸ் ஷேப்பே மாறிடுச்சு லைட்டாக. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ப்னஸ் தெரியும். அடுத்தது ப்ளஷ். நான் மேபிலைனோட ஃபிட்மி ஷிம்மரி ப்ளஷ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைலைட்டர். ஸோ மாஸ்டர் க்ரோமோட மேபிலைன் ஹைலைட்டர் எடுத்து எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நான் வந்து ஹெவியாக எதுவும் போல் ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த சிரம் வந்து எனக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்குது. அதனால் நான் வந்து ஹெவியாக நான் எந்த ஹைலைட்டும் பண்ணலை. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை சப்டிலாக வைக்க பார்க்குறேன். அடுத்தது செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ வெட் அண்ட் வைல்டோட செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுட்டு லிப்ஸ்க்கு போகலாம். லிப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரெவ்லான்லேருந்து ஹெச்டி ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். இப்போ ஆக்சுவலி இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை டல் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண அதே ப்ளஷ், அந்த ஷிம்மரி ப்ளஷ் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இது நீங்கள் வந்து நார்மலாக கூட அப்ளை பண்ணலாம். ஒரு லிப் பாம் போட்டுட்டு இந்த ப்ளஷ் எடுத்து கூட லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் ஒரு டிப். ஸோ ஐ ஷேடோக்கில் அதில் ஒரு ரெட் ஷேட் எடுத்து நான் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோடய லிப் மேலே. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு புது கலர் மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு ட்ரிப். நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க 3 பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருந்து இப்போ வரைக்கும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட் இதோட முடியுது. ஸோ இது மட்டும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் வின்னர் அண்ட் சர்ப்ரைஸ் கிவ்அவே வந்து இருக்குது. அது எப்போ நான் வந்து கிவ்அவே கொடுப்பேன், யாருக்கு கொடுப்பேன்ல, பட் அது ஒரே ஒரு வின்னர் மட்டும்தான். அது திடீர்னு எப்போ வேணாலும் நான் அந்த வின்னர் அனௌன்ஸ் பண்ணலாம். லைக் அடுத்த வீடியோலையும் அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு 4-5 வீடியோஸில் அனௌன்ஸ் பண்ணலாம்.
கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஆக்டிவாக என்னோட யூனோ சேனலில் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிவ்அவே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வின்னர்ஸ் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னோடய இமெயில் ஐடி இருக்கும். அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட அட்ரஸ், கம்ப்ளீட் அட்ரஸ் வித் பின்கோட் அண்ட் ஃபோன் நம்பர் நீங்கள் என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புங்க. கண்டிப்பாக கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட கிஃப்ட்ஸை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணணும். அதுக்காக தான் உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ், பின்கோட் ப்ளஸ் ஃபோன் நம்பர். ஸோ மறக்காமல் சீக்கிரமாக என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. எனக்கும் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டை சீக்கிரமாக அனுப்பிட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நானும் நம்புகிறேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.